வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். நிறைய யூசர் ரிவ்யூ நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானே ஒரு யூசர் தான். ஏத்தரோட 450X Gen 4 எடுத்திருக்கோம். இந்த வண்டி வாங்கி ஒரு 2 மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ், அதாவது வாங்கின ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத என்னோட யூசர் ரிவ்யூ 2 மாதம் யூஸ் பண்ணல, இல்லை என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளால போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ ஏத்தர்னு சொன்னோன்னே எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம், ஓலா வந்து இதை விட காம்படிட்டிவ் ப்ரைஸில் இதை விட அதிக ரேஞ்சு எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க, அப்புறம் ஏன் ப்ரோ ஏத்தர் போனீங்க அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்க. பட் ஓலாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலையபிலிட்டி வந்து மிஸ்ஸிங் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நம்பி வாங்க முடியல. ஏன்னா நிறைய ரிவ்யூஸ், பேட் ரிவ்யூஸ் நிறைய நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எரியராகவும் நம்ம கேள்விப்படுறோம். பட் ஏத்தரை பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்பிக்கையோடு நான் வாங்கினேன். நான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஆம்பியர் எலக்ட்ரிக் வச்சுருந்தேன். எனக்கு அது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் இந்த ஏத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஓலா வந்து எனக்கு அந்தளவுக்கு நம்பகத்தன்மையே இல்லை, அதனால தான் அது வாங்கலை. அதுக்கான மெயின் ரீசன் அதுதான். மற்றபடி ப்ரைஸிங் ரேஞ்ச் எல்லாமே அவங்க அதிகமாக தான் கொடுக்குறாங்க ஏத்தரை விட. ஓகே கேஸ், இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த வண்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. டிசைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கலர் காம்பினேஷன், நீங்கள் கிரே கலர் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அந்த எல்லோ கலர் மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் வேற கலர் வாங்கும்போது வேற கலர் ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துல அந்த எல்லோ அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்குங்க. ஒரு நார்மல் ஃபேமிலி ஸ்கூட்டர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பசங்க ஓட்டுற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வண்டி. ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற ஓலாவாக இருக்கட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக வந்த ஏத்தரோட இஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்கூட்டர் டைப்பில் உங்களுக்கு வந்துடுது. இது கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம். பெல்ட் குவாலிட்டியை பற்றி சொல்லணும்னா ஃபுல்லி பிளாஸ்டிக் தாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேனல் கேப் இல்லை, அந்த இடத்துல கேப் எல்லாமே கம்மியாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு நல்லா சாலிடாக இருக்குது பெல்ட் குவாலிட்டி, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஓட்டின வரைக்கும் நல்ல வெயிட்டாகவும் இருக்குங்க. நம்மளுக்கு வெளியே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலும் உள்ளே எல்லாமே மெட்டலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கனால நல்ல வெயிட் இருக்குது, நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கிது நீங்கள் வண்டி ஓட்டும் போது. உண்மையிலேயே பில்ட் குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குங்க, எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபிசிக்கல் கீழே நீங்கள் வந்து பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஸ்லைட் பண்ணிங்கன்னா போதும், பூட் ஓப்பன் பண்ண நார்மல் பெட்ரோல் வண்டி மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள 22 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வண்டியோட கம்பேர் பண்ணும்போது அதிகம், பட் ஓலா அளவுக்கு இதில் இல்லை நமக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஹைட் ஜாஸ்தி இருக்குது. நம்ம இந்த ஹெல்மெட் வந்து ஆக்சுவலாக ஏத்தரில் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இந்த ஹெல்மெட் மட்டும் இல்லைங்க, ஒரு ஃபுல் ஹெல்மெட் தாராளமாக நீங்கள் உள்ளே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இதில் இருக்குது. பட் ஃபுல் ஹெல்மெட் வச்சுட்டிங்கன்னா வேறு எதுவும் வைக்க முடியாது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சார்ஜரும் இதுக்குள்ளே எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏத்தரோட ஹெல்மெட் வைக்கிறீங்கன்னா அது கூட நீங்கள் சார்ஜரும் மற்ற விஷயங்களும் நீங்கள் வைக்கிற அளவுக்கு இதில் ஸ்பேஸ் இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இது பிரச்சனை இல்லை. பட் ஓலா போகும்போது இன்னும் 2 ஹெல்மெட் வைக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் நிறைய ரிவ்யூஸில் பார்த்தேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சூப்பராக ஒரு எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க. நைட்டில் வந்து இருட்டில் நீங்கள் ஏதாச்சும் பொருள் வச்சுருக்கீங்க தேடணும் அப்படின்னா ஒரு சூப்பரான லைட் இருக்குது. மற்றபடி பூட்டை சொல்லணும்னா அவ்வளோதான். ஓகே கேஸ், இப்போ நம்ம இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது. இதில் ஆக்சுவலாக 3 மாடல் இருக்குது. நீங்கள் 450X எடுக்கிறீங்கன்னா 3 மாடல் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் இருக்குது. ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு வராது, ப்ளூடூத் வராது, மேப் வராது, ஆப் கனெக்டிவிட்டி எதுவுமே வராது. நார்மலாக ஒரு வண்டி நீங்கள் ஆன் பண்ணி ஓட்டுறீங்க, அவ்வளோதான். எந்த ஃபீச்சர்ஸ், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,22,000 உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. அது ப்ரோ பேக் வராது. ஏத்தரை பொறுத்த வரைக்கும் ப்ரோ பேக் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ ஸ்டாண்டர்ட் மாடல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரோ பேக் ஒரு 35,000 போட்டிங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு எல்லா கனெக்டிவிட்டியும் வந்துடும். வண்டி ஒரே வண்டி தான், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட அமௌண்ட், அதாவது ப்ரோ பேக் நீங்கள் 450Xக்கு எடுக்கிறீங்கன்னா 35,000 கிட்ட வருது. இப்போ என்கிட்ட இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே அதுக்கு அடுத்த மாடல், அதாவது ப்ரோ பேக்கோட வர மாடல். ப்ரோ பேக்கோட வர மாடல் பார்த்தீங்கன்னா 1,56,000 இது உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட் பேட்டரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு ஹையர் வேரியன்ட் இருக்குது, அது இதை விட 10,000 எக்ஸ்ட்ரா வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,66,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. அது 3.7 கிலோவாட் பேட்டரியோட உங்களுக்கு வந்துடும். ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கும். இதை விட இதுக்கு அடுத்த மாடல் போகும்போது ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கும். நான் ஏன் வந்து இதை எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரேஞ்ச் அதிகமாக கிடைச்சாலும் என்னோட யூசேஜ் அவ்வளோ இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்கும். அது உங்களுக்கு 100 கிலோமீட்டர் வரைக்கும் கூட ரேஞ்ச் உங்களுக்கு ரியல் வேர்ல்டில் கொடுக்கும். ஸோ நமக்கு அது தேவையில்லை. ரெண்டாவது நம்ம அதை போட்டு வாங்கினாலுமே பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து அதிகமான காஸ்ட் வரும். அப்படிங்கிறதுனால நான் அது வாங்கலை. நார்மல் இந்த 2.9 கிலோவாட்டே நான் வாங்கிட்டேன். அண்ட் மற்றபடி இந்த 3 வண்டிக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. டிசைன், பில்ட் குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஹையர் வேரியன்ட் போகும்போது பேட்டரி உங்களுக்கு மாறும், அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். 3 வேரியன்ட் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயங்க, நீங்கள் ப்ரோ பேக் எடுக்கும்போது தான் உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி வரும். ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ஏத்தர் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி, 30,000 கிலோமீட்டர் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ரோ பேக் போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி, 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ப்ரோ பேக் போட்டு எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஓகே கேஸ், இப்போ ஃபைனலி இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் ஆக்சுவலாக ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
இது ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, பெரிய டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெசல்ஸ்லாம் ரொம்ப தின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் கீ வந்துடுது, வண்டியோட பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு ஓலா மாதிரி ஸ்க்ரீன்லேயே பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இல்லாமல் ஃபிசிக்கல் கீ கொடுத்து ஒரு நல்ல விஷயமா நான் சொல்லுவேன். அண்ட் தென் நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ புது யூஐ இருக்குது. இதுக்கப்புறம் ATHEX 6 அப்டேட்டும் நம்மளுக்கு வரப்போகுது. அப்போ யூஐ சேஞ்ச் எல்லாமே அப்டேட்லேயே உங்களுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்ட்-இன் மேப் இருக்குது, வித் GPS லோடராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எங்கேயாச்சும் வெளில இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபோனோடலாம் கனெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வண்டியிலே போயிட்டு சர்ச் பாரை கொடுத்து எங்கே போகணுமோ சர்ச் பண்ணி நீங்கள் அங்கே மேப் நேவிகேட் பண்ணி போய்க்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு எவ்வளோ % சார்ஜ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக கொடுத்துட்றாங்க. அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் நம்பி போகலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் ப்ளூடூத்தில் எதுவும் பாட்டு கேட்கறதுனா நீங்கள் கேட்டுக்க முடியும். இதில் பில்ட்-இன் ஸ்பீக்கர் ஓலா மாதிரி கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹெட்ஃபோன் இல்லாட்டி இப்போ ஏத்தரோட ஒரு புது ஹெல்மெட் வந்திருக்கு ஸ்பீக்கரோட, அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் கேட்டுக்க முடியும். அண்ட் ஃபோன் காலும் இதிலே நீங்கள் அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். அதாவது இதில் ஸ்பீக்கர் கிடையாது, பட் இதில் அட்டன் பண்ணிக்க முடியும் டச் ஸ்க்ரீன்லேயே நீங்கள். இது இல்லாமல் இந்த வண்டியில் நம்மளுக்கு ரிவர்ஸ் மோட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸுக்கு ஒரு தனி பட்டனாக கொடுத்துட்றாங்க. இதுக்கு பழைய ஜென்ரேஷனில் பட்டன் நம்மளுக்கு வராது, ஸ்க்ரீன்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த Gen 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் தனியாக கொடுத்துட்றாங்க. பட்டன் அழுத்திட்டு நீங்கள் டாட்டில் பண்ணீங்கன்னா 3 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் பின்னாடி போவீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு பள்ளத்துல இருந்தெல்லாம் எடுக்கும் போது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நம்மளுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆட்டோ ஹோல்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்லோப்பில் நிற்கிறீங்க, அதாவது ஸ்லோப்பில் இப்படி மேலே ஏறும்போது நீங்கள் பிரேக் அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்கள் வண்டி நிப்பாட்டினீங்கன்னா நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணாமலே வண்டி ஸ்டெடியாக நிற்கும், பின்னாடி வராது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்லோப்பில் கீழே இறங்கும் போது இருக்கீங்க, இல்லை மேலே ஏறும்போது நிற்கிறீங்கனாலும் வண்டி அப்படியே ஸ்டெடியாக நிற்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இது இல்லாமல் கோஸ்டல் ரீஜன் அப்படிங்கிறது இந்த வண்டியில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பேட்டரியில் ஓடாதப்ப, அதாவது நம்ம ஒரு பள்ளத்தில் இறங்குறோம், டவுன் ஹில் இறங்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த பவர் அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ணிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த டச் ஸ்க்ரீனில் வந்துடும். லைசன்ஸ், RC புக், இன்சூரன்ஸ் எல்லாமே நீங்கள் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா டேரெக்டாக காட்ட முடியும். அது எப்படி வந்து ரியல் வேர்ல்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் எங்கேயும் காட்டினதில்லை. நம்ம ஊர் போலீஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் ஓகே கேஸ், இப்போ முக்கியமான விஷயம் சார்ஜிங் அண்ட் ரேஞ்ச். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்ட்டபிள் சார்ஜர் வண்டியோட ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அந்த போர்ட்டபிள் சார்ஜரில் நீங்கள் வண்டியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் கிட்ட எடுக்குங்க. ரொம்பவே டைம் அதிகமாக தான் இருக்கும். பட் இது ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுது இந்த வண்டி. நீங்கள் வந்து டாட்டாவோட பவர் அந்த சார்ஜிங் செஷனில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏத்தரோடதே நிறையா இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் திருச்சியில் இருக்கேன், திருச்சியில் ஒரு ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வச்சிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஆப்லேயே காட்டிடும். அங்கே போய் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக 0 to 80 வரைக்கும் ஏற்றி பார்த்துருக்கேன். 0 to 80 சார்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் ஏறும். ஸோ அது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் அது வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி பர்பஸுக்கு இப்போ வெளில போகிறீங்க, திடீர்னு வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் வண்டியில் சொல்கிற ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது சர்டிஃபைட் ரேஞ்சு 3.1, அதாவது 111 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அது 3.1ங்கிறப்ப கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. பட் இதில் ஒரிஜினலாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் 64% வச்சிருக்கேன், 44 கிலோமீட்டர் ஓடும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. 75 உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா ரைட் மோடில் ஓட்டுறீங்க அப்படின்னா 75 கிடைக்கும். பட் ஸ்போர்ட்ஸ் மோடு, ரேப் மோட்லாம் போட்டு ஓட்டுறீங்க, அதாவது கொஞ்சம் ஹை ஸ்பீடு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறப்ப 50 அந்த ரேஞ்சு கேரண்டியாக கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து தாங்க ரேஞ்சு. அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50லேருந்து 75 வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். ஸோ அதுக்கு கம்மி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அண்ட் இப்போ இந்த வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூயல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க். அதனால பிரேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அண்ட் தென் இதில் எமர்ஜென்சி லைட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சடன் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா பின்னாடி லைட் பிளிங்க் ஆகும். பின்னாடி வர வெஹிக்கிளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ முக்கியமான விஷயம் ரைட் குவாலிட்டி. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓட்டியே காமிச்சிடுறேன், வாங்க பார்ப்போம். ஓகே கேஸ், இப்போ நம்ம ரைடுக்கு வந்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிரேக்கை பிடிச்சிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக ட்ராட்டில் பண்ணணும்னு வைங்க, அப்படியே மெதுவாக வருது. பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டுங்க. மெயினாக சஸ்பென்ஷன்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல் வண்டி ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மோட்ரு சவுண்டு இது. ஏத்தல் இந்த சவுண்டு வருது. ஓலாலானா இது பெருசாக உங்களுக்கு வரதில்லை. நம்ம ஆக்சுவலாக ரைட் மோடில் போயிட்டுருக்கோம். இது இல்லாமல் ஈகோ மோடு இருக்குது, அதில் 45 கிலோமீட்டர் ஸ்பீடு மேக்ஸிமம். ரைடில் வந்து 67 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. டாப் ஸ்பீடு ரேப் மோடில் அச்சீவ் பண்ணலாம், அது வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஸோ ரேப் மோடில் உங்களுக்கு நல்ல பிக்கப் இருக்கும். அதை நான் உங்களுக்கு போகிற வழில காட்டுறேன். நான் இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ரோடு தான். ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரைட் மோட்லேயே தெரியும், நல்ல பிக்கப் இருக்குது, நல்ல பவர் இருக்குது வண்டியில். ஓகே, இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, ரொம்ப சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன். அண்ட் இங்கே வந்து நான் ஹில் ஹோல்டு உங்களுக்கு காட்டணும்னு சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்கள் இது நல்ல ஒரு ஸ்லோப்பு. இதில் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டேன். பைக் இங்கே பாருங்கள் ஆட்டோ ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கையை விட்டுட்டேன், ஆனால் வண்டி மூவே ஆகலை பாருங்கள். நல்ல ஸ்லோப் இது.
ஸோ இதுதான் வந்து ஆட்டோ ஹோல்டு. இப்போ வண்டி வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, திருப்பி ரேஸ் பண்ணாலே போதும். பிரேக் எதையுமே நீங்கள் பிடிக்க தேவையில்ல, திருப்பி ரேஸ் பண்ணிட்டு அதாவது டாட்டில் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நம்ம அப்படியே போவோம். இப்போ ரைட்டில் இருக்குது, சில ஸ்போர்ட்ஸ் பைக் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆக்சிலேட்டரை விட்டுட்டு அப்படியே நீங்கள் டேரெக்டாக மூடு மாற்றிக்கலாம். வண்டியை நிப்பாட்டிட்டு தான் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்போர்ட் மோடில் ஃபுல் டாட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். நான் பேசுகிறத உங்களுக்கு கேட்குமா தெரியல. 75 ரீச் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேப், அது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டு காட்டுறேன். கேமராமேன் தான் பின்னாடி எடுத்து வர்றாரு, அவர் என்ன நிலைமையில் இருக்காதுன்னு தெரியல. ஒரு 30s வந்துட்டோமா. இப்போ உங்களுக்கு ஃபுல் த்ராட்டில் கொடுப்பேன் பாருங்கள். அவ்வளோதான், வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு ஜஸ்ட் 70 மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா வண்டிங்கிறப்ப கண்ட்ரோல் இருக்காது, நமக்கு ரோட்டில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் நம்ம ஊர் ரோடு கண்டிஷனும் உங்களுக்கு தெரியும், அங்கங்கே பள்ளமாக இருக்கும். அதனால் பெட்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணி. பட் இனிஷியல் உங்களுக்கு பிக்கப் வேணும்னா நீங்கள் ரைட் மோடு வந்து மாற்றி போட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த சைடில் இருக்கு பாருங்கள், இந்த சைடில் ஒரு சின்ன இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் வந்து மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மார்ட் ஈக்கோ மோடு. இதில் உங்களுக்கு பெஸ்ட்டு மைலேஜ், இப்போ உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், 51 கிலோமீட்டர் போகும். ரைடுக்கு மாற்றினேன்னா 43 ஆயிடுது உடனே. ஸ்போர்ட்ஸு ரேப்பெல்லாம் போட்டிங்கன்னா 36 தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மைலேஜும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்க்ரீன் யூஸ் பண்ண முடியாது, அது மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். அண்ட் தென் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு இன்கேஸில் ஆப்ரேட் பண்ணணுன்னா இந்த சைடில் வந்து இது மாதிரி ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது, நீங்கள் அது மூலமாக வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸில் போட்டது தான். இந்த த்ராட்டிலுக்கு ஆக்சுவலாக இது போட்டிருக்கேன், ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு ஆக்சசரிஸில் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, இது போட்டு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் ஹெட்லைட்டோட ட்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்சுவலாக காலையில் இருக்கும், அதனால் எனக்கு செக் பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து இன்கேஸில் நைட்டில் செக் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ட்ரோ இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு சின்ன பிரேக்கிங் போட்டுடலாம். ஸோ அதாங்க ரிஸ்க்குங்க, தயவு செஞ்சு ஹை ஸ்பீட்லலாம் ஓட்டாதீங்க, உங்களுக்கு வீடியோக்காக நான் காட்டுறேன், அவ்வளோதான். அப்படியே பிரேக் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க ரைட் குவாலிட்டி. அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபைனலி இந்த வண்டியோட ஆப் கனெக்டிவிட்டி, அதாவது இந்த ஏத்தர் ஆப் கொடுத்துருக்காங்களே, அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏத்தர் ஆப்பில் நம்மளுக்கு பேசிக்கான விஷயம் எல்லாமே காட்டிடும். வண்டியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, வண்டி இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கா இல்லையா, எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகி முடியும், எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ இருக்கிற சார்ஜுக்கு போகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அங்கே வந்துடும். அண்ட் மேப்பு, அதாவது இப்போ கரண்ட் வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜிபிஎஸ்ல பார்த்துக்கலாம். நேவிகேஷன் வேணும்னா நீங்கள் அதிலே வேணாலும் போட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், நேவிகேஷன் எல்லாமே அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரைடு, ஒரு ரைடு போகிறோம் அப்படின்னா அந்த ரைடில் எவ்வளோ டாப் ஸ்பீட் போயிருக்கும், எவ்வளோ தூரம் ஓட்டி இருக்கும், எல்லா டீடைல்ஸும் நீங்க அதுல ஆப்ல வந்து பாத்துக்க முடியும். சோ ஆப்ல இப்போதைக்கு பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கு. பட் அப்டேட் வந்து இப்போ கூடிய சீக்கிரமே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஏத்தர் சைடுல வந்து இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க, புது ஆப் எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அது அப்டேட் இப்போ வரைக்கும் வரல. அது வந்துச்சுன்னா இன்னுமே நிறைய ஃபீச்சர் ஆட் பண்றதா அதுல சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ வந்து ஃபைனலி இந்த வண்டி நெகட்டிவே இல்லையா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த 2 மாசத்துல என்னென்ன நெகட்டிவ் எனக்கு இந்த வண்டியை பத்தி தோணுச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியில சென்ட்ரல் ஸ்டாண்ட் இல்ல, ஒரு பெரிய மைனஸுங்க. ஏன்னா நம்ம வண்டியை வாஷ் பண்றோம், இல்லாட்டி ஒரு பஞ்சர் பார்க்கணும்னா கூட பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சென்ட்ரல் ஸ்டாண்ட் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். இவங்க அதுக்கு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியா இருக்கு, அதாவது இங்கே தான் பேட்டரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியா இருக்கனால எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. பட் கொடுத்ததே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வண்டி இங்கே எடுக்கணும்னா இதோட ஆங்கிள் வந்து ஆக்சுவலாக நீங்க பாருங்க, அப்படி வைக்கிறேன்னா ரொம்ப வைடாக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 வண்டி நிப்பாட்டுற இடத்த இந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து ஆக்குப்பை பண்ணிடுது. நீங்கள் இப்படி நிப்பாட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம், பக்கத்தில் இன்னொரு வண்டி வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா உங்களால் எடுக்க முடியாது வண்டி. ஏன்னா அந்த அளவுக்கு வளைவாக இந்த ஸ்டாண்ட் வந்து போகுது. ஸோ அதனால் அந்த ஸ்டாண்டையும் இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த லென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா வண்டி இப்படி நின்றுருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து வண்டி எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அண்ட் இது இல்லாமல் அடுத்த பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ அப்டேட். வண்டி எடுக்கிறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுது, ஒன்றுமே கேட்கல, திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து வேலைக்கு அதாவது வெளில போலான்ட்டு இருந்தேன், போவே முடியாம போயிருச்சு. அந்த மாதிரியான பஞ்சாயத்து இந்த வண்டியில இருக்கு. அது வந்து சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை இல்லை. அண்ட் தென் ஃபைனலி பாத்தீங்கன்னா இதுக்கான ஸ்பேர், அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு வண்டி நிப்பாட்டிட்டு போனப்ப யாரோ வந்துட்டு கிளாஸ் மிரரை வந்து உடச்சு போயிட்டாங்க. அப்ப அந்த மிரரை வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் ஏத்தர் ஷோரூம்ல போய் கேட்டப்ப அதுக்கான பிரைஸ் 750 rupees சொன்னாங்க. பிரைஸ் அதிகமா இருக்கு, அது ஒரு பக்கம். பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்பேர் அவங்க கிட்ட அவைலபிளா இல்ல. இப்ப நான் மிரர் கேட்கறேங்கிறப்ப மிரர் கூட அவங்க ஸ்பேர் வந்து ஸ்டாக்ல வச்சுக்காம ஆர்டர் போட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக்குனாங்க.
நானே போயிட்டு சண்டை போட்டு அதாவது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் மிரர் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. சர்வீஸ் அந்த சென்ட்ரல் எல்லாமே நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்பேர் அவங்ககிட்டே அவைலபிளாக இல்லை. நான் அவங்கள்ட்ட கேட்டப்போ சொன்னாங்க இல்லை ப்ரோ ஸ்பேரே வரதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பேர் அவைலபிளாக இல்லை. அட் சேம் டைம் ஸ்பேரோட ப்ரைஸும் அங்கே ஃபுல் லிஸ்ட் போட்டிருந்தாங்க ஏத்தர் சர்வீஸ் சென்டரில். அப்போ பார்க்கும்போது ஸ்பேரோட ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அண்ட் அவ்வளோதான் இந்த வண்டி நான் 2 மாதம் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி உங்களுக்கு ஓலாவோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ரிலேபிளாக இருக்குது. வேற எந்த பஞ்சாயத்தும் இல்லை பெருசாக வரதில்லை. நிறைய யூசர் ரிவ்யூ நான் பார்த்தேன். பார்த்து தான் வண்டியை எடுத்தேன். அப்படி இருக்கும்போது கம்ப்ளைண்ட் எதுவும் வரதில்லை. அதுதான் மெயின் ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஏத்தரில். ஸோ அதனால் உங்களுக்கு ரேஞ்ச் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நம்பிக்கையான ஒரு வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் ஏத்தர் எடுக்கலாம். பட் ஓலா போகும்போது உங்களுக்கு ரேஞ்சு அது டாப் ஸ்பீடு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் வரும். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்லாம் வந்து அதிகமாக உங்களுக்கு ஓலாவில் வருது. அது ஒரு கம்ப்ளைண்ட். அதனால அது எடுக்கலை. இது போனதுக்கான காரணம் இப்போ ஏத்தரில் ரிஸ்டாகவும் விட்டுருக்காங்க. வண்டி நல்லா இருக்கு. நீங்கள் ஃபேமிலி ஸ்கூட்டர் மாதிரி பார்க்குறீங்கன்னா அந்த வண்டியும் போகலாம். கிட்டத்தட்ட சேம் தான். உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோட யூசர் ரிவ்யூ இந்த ஏத்தர் 450X Gen 4 பற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அப்படியே லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட வெஹிக்கிள் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நம்ம ரிவ்யூ எடுத்து போடலாம். யூசர் ரிவ்யூ நீங்கள் கீழே கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். மீண்டும் ஒரு அர்த்தத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.